அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குங்கிறத வச்சுட்டு 65-70 சீட்டுக்கிட்ட நான் தரேன்பா உனக்கு அப்படின்னு விஜயை வந்து இப்போ பாஜக கூட்டணி, பாஜக அதிமுக விஜய் கூட்டணி சொல்ல முடியாது. பாஜக கூட நான் தனிச்சு நிற்கிறேன்னு நின்றுட்டு விஜய் ஏடிஎம்கே கூட்டணி, ஏன்னா நம்ம நின்னா முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு விழாதுங்கிறதுக்காண்டி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டையும் இழுப்புறதுக்காண்டி விஜய் அப்படி ஒரு கூட்டணி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் டெல்லி வட்டாரம் தொடர்ந்து சொல்லுது. அதுக்கு தான் மார்ச் 10 டெட்லைன் 64 சீட்டு ஓகேவா அப்படின்னு பாஜக வந்து திட்டமிடுவதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இப்படி ஒரு அலைன்ஸ் அமைந்தால் எப்படி இருக்கும்? நம்ம ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இதுகாரம் இருந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விழப்போவதாக இவங்க நினைத்து கொண்டிருந்த வாக்குகளில் பெருத்த அடி விழும். அவன் நீ போட மாட்டான். ஏன்னா விஜய் வந்து இந்த 2 கட்சிக்கும் மாற்றா புனிதர். அவர் வந்தாருன்னா ஊழலே தெரியாது, ஊழலே நாட்டில் நடக்காது, ரேஷன் கடை எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாருமே ஊழல் செய்கிறவெல்லாம் திருப்பி பணத்தை கொடுத்துருவான் அப்படின்னு சினிமாவை பார்த்து இந்த ஏமாந்த ஒரு கூட்டம் விஜய் வந்தால் ஊழல் ஒழிஞ்சிடும் நம்பி ஓட்டு போட ரெடியாக இருக்குது. ஒரு கூட்டம் இருக்குது, வருத்தமான விஷயந்தான். அப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கூட்டம் வந்து கொஞ்சம் சுதாரிச்சிருவாங்க. என்னடா திருப்பி இவர் ஏடிஎம்கேட்ட போய் எப்படி ஊழல் ஒழிப்பார், பிஜேபியோட போய் எப்படி மதவாதத்தை ஒழிப்பாருன்னு அந்த ஓட்டு குறைஞ்சிரும். அந்த ஓட்டு மேபி நாம் தமிழருக்கு போகலாம், இல்லை டிஎம்கே அலைன்ஸ்க்கு வரலாம். ஏன் நாம் தமிழர்னா நாம் தமிழருக்கு தான் அந்த ஓட்டு ஏற்கனவே விழுந்து இருந்தது. திமுக பிடிக்காத ஓட்டு அது விஜய்க்கு வர இருந்துச்சு. இவர் இப்படி அலைன்ஸ் போனார்னா அந்த ஓட்டு விழாது. ஸோ விஜய்க்கான ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க, என் புருஷனை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கணும், அந்த கூட்டம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடும். அது பிஜேபினாலும் ஓட்டு போடும், காங்கிரஸ்னாலும் ஓட்டு போடும். விஜய் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அவனுக்கு என்னன்னே தெரியாது. பெத்த அம்மா அப்பா, அரசியலமைப்பு சட்டம், கண்ணியம், நாகரிகம், பொது ஒழுங்கு, ஒழுக்கம் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் விஜய் யாரு கூட கூட்டணி சேர்ந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க. அது தவிர்த்து இவர் ஒரு பெரிய புண்ணியவான், இவர் வந்தாருன்னா ஊழலை ஒழித்து விடுவார் நம்புன ஒரு அப்பாவி கூட்டம் இருக்குல்ல, 49 இந்த நோட்டோக்கு ஓட்டு போடுற குரூப்பு, இந்த சங்கர் படம் ஏஆர் முருகதாஸ் படத்தை பார்த்துட்டு ஊழல் ஒழிஞ்சிடும் நம்புற கூட்டம் இருக்காங்களே, அந்த கூட்டத்துக்கான ஓட்டு கொஞ்சம் பிரியும். நாம் தமிழருக்கோ அந்த மாதிரியோ பிரிஞ்சு வேற மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜயோட ஓட் பேங்கு இப்போ ஒரு 7-10%னா கூட்டணி போனால் 2-3% குறைஞ்சிரும்.